புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413 2357202. வணக்கம். செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசு. செய்திகள் தொடர்கின்றன. முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காட்டாமணிக்குப்பம் பகுதியில் உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் விநியோகம் ஆகும் குடிநீர் அதிக உப்புத்தன்மை கொண்டதாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை நேரில் சந்தித்து முறையிட்டனர். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து உப்பு தன்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு பிரகாஷ்குமார் MLA உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து புதியதாக ஆழ்துளை போர்வெல் அமைத்து புதிய உப்பு தன்மையற்ற சுகாதாரமான குடிநீர் இன்று முதல் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய குடிநீர் இணைப்பை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், ஞானவேல் மற்றும் தொகுதியின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் சமீப காலமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகள் மூலமாக காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டு குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளான கணுவாப்பேட்டை, சாமியார் தோப்பு ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி தலைமையிலான தனிப்படை கொண்ட குழு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த ஒரு பகுதியின் அருகே திடீரென ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதியை சேர்ந்த வாலிபர்கள் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது அதில் 3 நபர்கள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, கஞ்சா மற்றும் வழிப்பறி கொள்ளைகளில் ஈடுபட்டவர்கள் என்றும் அவர்கள் மீது வழக்கு பதிவுகள் ஏற்கனவே வில்லியனூர் காவல் நிலையத்தில் இருந்ததை கண்டறிந்த காவல் கண்காணிப்பாளர் 3 நபர்களையும் உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் தற்போதைய முழு விவரங்களை, வேலை செய்யும் இடம், வசிக்கும் இடம், பழைய குற்ற வழக்குகளின் தற்போது நிலையில் என்ன என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர்களை விடுவித்தனர். மேலும் அவர்களுடன் இருந்த மற்ற வாலிபர்களும் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுரைகளை வழங்கி வேலை மற்றும் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் காவல்துறையினர் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். ஏனாமில் பல கோடி மதிப்புள்ள அரசு இடத்தை அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் கனக்கல்பீட்டா பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் கடந்த 1996ஆம் ஆண்டு ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. புதுச்சேரி அரசு பிப்டிக் மூலம் நிதி உதவி பெற்று செயல்பட்டு வந்த தொழிற்சாலை போதிய வருமானம் இல்லாததால் மூடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தர வேண்டிய பணத்திற்காக அந்த இடத்தை பிப்டிக் நிர்வாகம் கைப்பற்றியது. இதற்கு அப்பொழுது அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவ் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஏனாமில் வீடு இல்லாதவர்களுக்கு அப்பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதை தொடர்ந்து அந்த இடத்தை பிப்டிக் நிறுவனம் அரசிடமே ஒப்படைத்தது. ஆட்சி மாற்றம் மற்றும் பல்வேறு காரணமாக அந்த இடம் இன்னும் வீடு இல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்படாத நிலையில் ஏனாமில் அதிகாரமிக்க அரசியல் புள்ளியின் ஆதரவாளர் சதனாலா ரமேஷ் என்பவர் சட்டவிரோதமாக ஜேசிபி மூலம் அந்த இடத்தை இன்று சுத்தம் செய்ததுடன் அந்த நிலத்தை விற்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஊழியர்கள் சென்றனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பேரில் துணை ஆட்சியர் மற்றும் தாசில்தாரை நேரில் சந்தித்து மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததுடன் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் என்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் புதுவை மத்திய பல்கலைக்கழகம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்திய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள், சிறப்பு கல்லூரிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வரிசைப்படுத்துகிறது. அதன்படி 2024ஆம் ஆண்டிற்கான தரவரிசையில் 7 கருத்துக்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுவை பல்கலைக்கழகம் தரவரிசையில் பல்கலைக்கழகம் 1000ற்கு 981.28 மதிப்பெண்களுடன் நாட்டின் சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் 8வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுவை பல்கலைக்கழகமானது 17வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் மாவட்டம் வீரசைவம் சிவஞான திருக்கூட்டம் ஞானாம்பிகை அருள்நெறி மன்றம் சார்பாக கூனிமுடுக்கு அருள்மிகு ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடலில் மாத சிவராத்திரி பூஜையை முன்னிட்டு ஆத்மலிங்க இஷ்டலிங்க வழிபாடு நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வீரசைவ சிவஞானியார் திருக்கூட்டம் ஞானாம்பிகை அருள்நெறி மன்றம் சார்பாக கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடலில் மாத சிவராத்திரி பூஜை நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு மாதமும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சிவன் ஆலயத்திலும் மாத சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 459வது மாதமாக கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாயநாதர் தியான திருக்குடலில் சிவ ஆடிய பாதம் தலைமையில் உலக நன்மை வேண்டி ஆத்மலிங்க இஷ்டலிங்க வழிபாடாகவும் ஒவ்வொரு மாதமும் ஒரு அடியாருடைய வாழ்க்கையை நிதியம் தருகின்ற ஒரு நிகழ்வாகவும் இவ்விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலக நன்மையை முன்னிட்டு மாத சிவராத்திரியில் இவ்வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேக தூள், விபூதி, அரிசி மாவு, பன்னீர், பழச்சாறு உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி, திண்டிவனம், பண்ருட்டி, விழுப்புரம், கல்யாணப்பூண்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு மாத சிவராத்திரி பூஜையில் ஈடுபட்டனர். இதில் ஜெய்சங்கர் ஐயா தேவாரம் பாடல் பாடினார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் ஊழல் இல்லாத ஒரு அரசு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சுயேட்சை எம்எல்ஏ பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்து திராவிடர் விடுதலை கழகத்தினர் நகரப்பகுதி முழுவதும் போஸ்டர் ஒட்டியது தொடர்பாக அவர்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த நேரு எம்எல்ஏ, பொதுப்பணித்துறையில் ஊழல் நடைபெறுவதாக போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், ஊழல் அதிகாரிகளை பற்றி லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது வெட்கக்கேடானது என்றார். முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தெரிவித்த அங்காளன் எம்எல்ஏ மற்றும் முதல்வரை விமர்சிக்கும் பாஜக எம்எல்ஏக்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய அவர், அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஒரு துறையை காட்டினால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயார் என சவால் விடுத்தார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salukas. புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9th, 10th, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Velalar Street, Mudaliyarpet, Pondicherry. Phone 0413235702. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் பக்தர்கள் திருக்கூட்டத்தின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் பக்தர்கள் திருக்கூட்டத்தின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் சாரம் சுந்தரமேஸ்திரி வீதி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை ஆதி யோகி சந்திரசேகர சுவாமிகள் மற்றும் வில்வ சித்தர், அகரம் சித்தர், தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகி, முன்னாள் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு அவர்கள் தனது பிறந்தநாள் விழாவை அவரது இல்லத்தில் தனது துணைவியார் பிரபாதேவி வீரராகு அவர்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு ஐஜி வீரராகு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு 25 கிலோ அரிசி, 5 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அருண் சர்மா தொண்டு நிறுவனர் ஐஜி வீரராகு மற்றும் பிரபாதேவி வீரராகு அவர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்து தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு லட்டு வழங்கினார். தொகுதி இளைஞர்களின் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்துள்ளனர்.
புதுச்சேரியை அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணானேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மகா யாக வேள்வி நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். Special coaching for assistant and SI. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 9, 10, +1 and +2 டியூஷன் கிளாஸஸ், ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. CBSE and State Board 10th and +2 admission நடைபெறுகிறது. Popular Center for Success since 1989. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, Vellalar Street, Mudaliyarpet, Pondicherry 4. Phone 0413 2357 202.